என்னங்க, இந்த வாரமே வந்து லவர்ஸ் டேவா கொண்டாடுறாங்களாம். பைபிள்ல அதை பத்தி என்ன போட்டிருக்காங்க? லவ் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்சோன் தெலீலா லவ் பண்ணுவாங்க. ஆனா அது கர்த்தர் சித்தம் இல்லை. அவருடைய பராக்கிரமசாலியா இருந்த அவருக்கு அந்த பெண்ணினாலே மிகுந்த பிரச்சனைகள் உண்டாச்சு. அது நல்லா தெரியும் நமக்கு. யாக்கோப்பு ராகேலுக்காக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் மாமனார்ட்ட வேலை செஞ்சு திருமணம் செய்வார். அந்த ராகேல் திருமணமாகி ரொம்ப ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க பெஞ்சமின் பிறந்தப்பே மறிச்சிடுறாங்க. அவங்க ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா, காதல் திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்களான்னு சொன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். மனுஷன் மாத்திரம் தனியா இருப்பது நல்லதில்லை என்று அவன் கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆதாமுக்கு கர்த்தர் தான் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தாரு. ஆதாம் தேடி போல அவன் உருவாக்கல. அதனால கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஏற்ற துணையும் கர்த்தர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுத்துருக்காரு. அதனால அந்த வேலை நமக்கு இல்லை, அது கர்த்தருடைய வேலை. இதுதான் வேதாகமம் போதிக்குது. அதனால காதலையோ காதல் திருமணத்தையோ வேதாகமும் ஒரு நாளும் அதை உற்சாகப்படுத்துகிறது இல்லை.